நாமக்கல்லில் ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு மாற்றாக புதிய உணவு டெலிவரி செய்யும் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய செயலியை ஆஞ்சநேயர் கோயிலில் ஹோட்டல் உரிமையாளர்கள் தொடங்கி வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. நாமக்கல் நகரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஹோட்டல்கள், பிரியாணி கடைகள், பேக்கரிகள் என 100க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. ஸ்விக்கி மற்றும் சொமோட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் செயலி நிறுவனங்களும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இடையே கமிஷனில் பிரச்சனை, விளம்பர கட்டணம், மறைமுக கட்டணம் போன்றவற்றால் வருமானத்தில் 50% பாதிப்பு ஏற்படுவதாக கூறி இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க கோரி அந்த நிறுவனத்தினிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். ஹோட்டல் உரிமையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்யாததால் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் செயலான ஸ்விக்கி, சொமோட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் உணவுகள் வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் சொமோட்டோ, ஸ்விக்கி போன்ற உணவு டெலிவரி செயலிகளுக்கு மாற்றாக நாமக்கலில் சரோஸ் என்ற புதிய உணவு டெலிவரி செய்யும் செயலியை ஒன்று நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து தொடங்கியுள்ளனர். அதாவது இந்த செயலியை நாமக்கல் நகரத்தில் உள்ள இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து நாமக்கல் நகர மற்றும் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் ராம்குமார், செயலாளர் அருண்குமரன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.